ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிட் அப்ளிகேஷனில் வர லோனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேஷ் லோன். இந்த கேஷ் லோனுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கிரிட் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ண உடனே இங்கே வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் இந்த கேஷ் அப்படின்ற விஷயம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள்னு அர்த்தம். ஒருவேளை அது வரல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கேஷுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம கேஷ் இருக்கிறவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த கேஷ் இருக்குது, இப்போ நான் எலிஜிபிள். ஸோ இந்த கேஷ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒன்று கேஷு, இன்னொன்று கேஷ் ப்ளஸ்ன்னு இருக்கு. இந்த கேஷ் அப்படின்றது லோன் எடுக்கிறது. இதுல பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,25,552 ரூபான்னு இருக்கு. இது என்னுடைய பேலன்ஸ். ஆக்சுவலா எனக்கு கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1,25,552 ரூபா பேலன்ஸ் இருக்கு. இது கீழே கேஷ் பிளஸ் இருக்கு பாருங்க. இதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். இப்போ முதல்ல இருக்கிற இந்த கேஷ் அதை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே பார்த்தோன்னே இங்க பாருங்க மேரேஜ் லோன் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் மேரேஜ் லோனுக்காக நான் லோன் எடுத்திருந்தேன். 1,66,832 ரூபா லோன் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அந்த 3 லட்சம் இருந்தது. ஸோ 3 லட்சத்துல 1,66,000 எடுத்துட்டேன். ஸோ பேலன்ஸ் தான் அந்த இது இருக்கு. பேலன்ஸ் தான் நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அதுல இருந்தது. ஆனா இப்போ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால அது எடுக்க முடியாது. ஸோ கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கிறப்ப அது அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நான் எடுக்கலாம். ஆனா இப்போ நான் இந்த 1,66,000 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இஎம்ஐ பாருங்க 7,028 இஎம்ஐ ஆப்ஷனு. ஸோ அது கீழே வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 25% நான் கட்டிட்டேன். ஸோ பேலன்ஸ் நான் கட்டணும். ஸோ அமௌண்ட் பெய்டு பாருங்க 63,000 ரூபா அமௌண்ட் பெய்டு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 42,000 ரூபா. ஸோ பிரின்சிபல் லெஃப்ட் இன்னும் 1,24,000 ரூபா இருக்கு. ஒருவேளை இந்த அமௌண்ட்டை நான் முன்னாடியே கட்டணும், அதாவது மந்த்லி 3ஆம் தேதி ஆட்டோ டெபிட் ஆயிரும். ஸோ அந்த 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க கட்டணும் அப்படின்னா வாண்ட் டு பே நவுன்னு இருக்கு பாருங்க. அதை கொடுத்தா முன்னாடி நீங்க கட்டிடலாம். இங்க பாருங்க எனக்கு செப்டம்பர் மாசம் இஎம்ஐ இப்பயே கட்டலாமா அப்படின்னு சொல்லுது. ஸோ வேணும்னா கட்டிக்கலாம், கேஷ் இருந்தா நீங்க கட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஷ் லோன்ல நீங்க பணம் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, முதல் விஷயம் ஃபோர்க்ளோஸ். ஒருவேளை நீங்க இப்போ 1 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க, ஒரு 2 மாசத்துல நீங்க ஃபுல்லாவும் கட்டணும் அப்படின்னா நீங்க கட்டிக்கலாம். அதனால எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. இதே பேங்க், வெளி பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5% வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்க்ளோஸ் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ ஆனா இந்த கிரிட் கேஷ் லோன்ல எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் ஜென்ரல் சார்ஜஸ் பாருங்களேன். பேங்க் சார்ஜஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு வாங்கல, அது 4,000 வரையும் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல பாருங்க லேட் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. லேட் ஃபீஸ் அப்படின்றது அவங்க அப்படி சொல்றாங்க. பட் அப்ளிகேபிள் இருக்கிறதுக்கு கண்டிப்பா லேட் ஃபீஸ் பிடிப்பாங்க. அதாவது நீங்க லேட்டா கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கு. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கும். இந்த குறிப்பிட்ட பீரியட் வரையும் தான் ஒரு 5 டேஸோ 3 டேஸோ மட்டும்தான் அவங்க வேஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை 5 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிப்பா லேட் ஃபீஸ்ன்றது பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோர்க்ளோஸ் சார்ஜஸும் இதுல கிடையாது. ஸோ இதுதான் இல்லை பெனிஃபிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ நீங்க என்னென்ன பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்க பேமெண்ட் பண்ணது ஒவ்வொரு மந்த்தும் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா விஷயத்தையும் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சப்போர்ட் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா இந்த சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லோன் எடுக்கும் போதே அவங்க லோன் இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. பாலிசி லோன் பாலிசி. ஒருவேளை வேலை இல்லை அப்படின்னா ஸோ இந்த லோன் இன்சூரன்ஸ் நமக்கான பேமெண்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி வியூ இஎம்ஐ ஷெட்யூல்லாம் இருக்கு. ஸோ அதையும் நீங்க பாத்துக்கலாம். எந்தெந்த மந்த் எவ்வளவு கட்டணும் அப்படின்றது அதுலயும் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஒருவேளை நீங்க எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா நீங்க அதை நீங்க அப்ளை பண்ணி நீங்க கேஷ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஷ் லோன் அப்படின்றது உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.